வணக்கம் நண்பர்களே. நேற்று வீடியோ பார்த்தீங்களா? கமெண்ட் பண்ணுங்க சொன்னேன். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணீங்க? கமெண்ட் பண்ணவங்களாம் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. இதில் பாலா வெர்சஸ் பாலா சீசன் 2ல் நாங்கள் என்னெல்லாம் கியர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த எபிசோடு. ஆக்சுவலாக பேசிக்காக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது என்னுடைய இந்த M50 கேமரா தான் என்னுடைய அடிப்படை கேமரா. இந்த கேமரா வந்து நான் எப்போ வாங்கினேன்? சீசன் 1 பண்ணும்போது ஃபோனில் பண்ணேன் இல்லையா? பாலா வெர்சஸ் பாலா சீசன் 1 பண்ணும்போது ஃபோனில் பண்ணேன். இந்த கேமரா அதுக்கப்புறம் மங்கம்மா சாபம்னு ஒரு படம் ஒன்று பண்ணோம் நம்ம. அந்த படம் பண்ணும்போது ஒரு M50 ஒன்று வாடகைக்கு எடுத்தேன். ஒரு நண்பர்கிட்ட இருந்து வாடகைக்கு எடுத்திருந்தேன். 2 படங்கள் அதுக்கப்புறம் வாடகைக்கு தான் எடுத்து பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த M50 வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இதோட லென்ஸ் வந்து வேற லென்ஸ். இதோடைய கிட் லென்ஸ் கிடையாது. இது வேற லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய லென்சஸ் வச்சிருக்கேன் நான். எல்லாமே EF லென்சஸ் தான். நான் முழுக்க கெனானில் வரேன். ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற எல்லா கேஜெட்ஸும் கெனான் தான் வச்சுருப்பேன், கியர்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி இது M50 இந்த கேமரா யூஸ் பண்ணேன் நான். இதில் தான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி பாலா வெர்சஸ் பாலா சீசன் 2 ஆரம்பிச்சுவும் முதல் 2 எபிசோடு சிங்கிள் கேமரால தான் எடுத்தேன். 3 எபிசோடு சிங்கிள் கேமரால தான் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம தம்பி சதீஷ் வந்து நம்ம கிட்ட ஜாயின் பண்ணப்ப, சதீஷ் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவன் கேமரா என்கிட்ட இருக்கு, நம்ம கேமரா யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரி, நீ என்ன கேமரா வச்சிருக்க அப்படின்னு கேட்டப்போ அது மாதிரி R வச்சிருக்கேன் அப்படின்னாரு. Rங்கிறது பெரிய ஒரு அப்கிரேடு. இதை விட இதுக்கு அடுத்தது அப்கிரேடு. மிரர்லெஸ்ல வந்து இது வந்து பேசிக் கேமரா. மிரர்லெஸ் நான் ரொம்ப ரசித்து வாங்கின கேமரா. அதுக்கு முன்னாடி இந்த DSLRல 3000 ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வச்சுருக்கேன். அது ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்டு வித்யாலட்சுமியோட 550 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஃப்ரெண்டு லாவண்யான்னு என்னோட நண்பருடைய மகள், அவள் வந்து 60D வச்சுருக்கா. அது நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய கேமரா போனோம் அப்படிங்கும் போது இந்த R வந்து அமைஞ்சுது. அப்போது தம்பி வந்து இது மாதிரி R வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, நம்ம R யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு R யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் கிட்டத்தட்ட பெரிய ரோல் பண்ணுச்சு என்னுடைய சீசன் 2ல். அதுக்கப்புறம் இந்த 5D Mark III இதை வந்து பாறைன்னு சொல்லுவாங்க. கேமராமேனுங்க வந்து பாறைன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஒரு ரக்குடான கேமரா. இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணாதவன் கேமராமேனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பிரமாதமான கேமரா. இந்த 5D இது Mark III இது வந்து அவ்வளோ பிரமாதமான கேமரா. இது வந்து 5D Mark III 24-105 USM லென்ஸா? இது USM லென்ஸ் தானேப்பா? ஆமாம், இது USM லென்ஸு. இது வந்து அப்படி ஒரு பாறாங்கல் மாதிரி ஒரு கேமரா. இந்த கேமரா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த கேமரா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டரா ப்ளே பண்ணது வந்து R அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த R பற்றி உங்களுக்கு காட்டணும்ல. அந்த R பார்க்குறீங்களா? இது இருக்கு பாருங்க, இதுதான் R. கூடவே கீழே உட்காந்துருக்கிறது ஆரோட ஓனர் நம்ம சதீஷ். இது வர இதுதான் R. கீழே உட்காந்துருக்கிறது, Rக்கு கீழே உட்காந்துருக்கிறது நம்ம ஓனர், அந்த கேமராவோட ஓனர் நம்ம ஹீரோ சதீஷ். அவர் தான் இங்கே உட்காந்துருக்காரு. இந்த கேமரா வந்து எனக்கு பெருசாக சப்போர்ட் கொடுத்தது. இந்த கேமரா தான் நம்ம இப்போ இதுலேயும் அதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த கேமரா. அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் காட்டணும் அப்படின்னா இந்த லைட் செட்டப். இதை பாருங்கள், இந்த லைட் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இந்த லைட்டு தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம். அது இல்லாமல் இந்த மாதிரி கொடை 2 வச்சுருக்கோம். இந்த 2 கொடை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 கொடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20 வாட்ஸ் பல்பு 2 பல்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த லைட் காட்டினேன்ல, அந்த மாதிரி லைட் 1 2 3 4 அப்படின்னு மொத்தத்தில் நம்மக்கிட்ட இந்த லைட்டு மட்டும் 5 லைட் இருக்குது. இந்த 5 லைட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த முழு சீரீஸும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ
இந்த 4 கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய கொடுமை என்னன்னா, இந்த 4 கேமராக்கும் நான் ஒருத்தன் தான் கேமராமேன். சதீஷ் ஷாட்ல இருப்பாப்ல. அப்போ என்ன ஆகுறது, 4 கேமரா 4 இடத்துல வச்சிருவேன். ஒரே ஒரு வசதி என்ன இருந்தது அப்படின்னா, வழக்கமாக நாங்கள் சீரியல் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சீன் கையில் எடுத்துக்கிட்டு மாஸ்டர் கட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து ஒரு மாஸ்டர், அப்புறம் சென்டரில் ஒரு மாஸ்டர், அப்புறம் கடைசியாக எண்டில் ஒரு மாஸ்டர் வச்சுட்டு நடுவில் சஜெக்ஷன் ஷாட்டு, க்ளோஸ் அப் ஷாட்டு அப்படின்னு பிரிப்போம். ஆனால் இப்போ இந்த ஃபார்மேட் பண்ணும்போது 3 கேமரா வைக்கிறோம் அப்படின் போது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக கேமரா வச்சுட்டோமா, சீனை ஆரம்பித்து டைலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டோமா, நான் ப்ராம்ப்ட் படிக்க அவங்க கடன்னு ஆர்டிஸ்ட்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம் சப்போஸ் நடுவில் ஏதாவது கிளாஷ் ஆச்சு, டைலாக் விட்டாங்க அப்படின்னாலும் கட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்படியே போங்க, வேற எங்கேயாவது கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக விடுவேன். அதில் என்ன ஆச்சுன்னா நிறைய நேரம் மிச்சம் ஆச்சு. நீங்கள் 13வது எபிசோட் பார்த்துருப்பீங்க. பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம் காலையில் 2 மணி வரைக்கும். அதுக்கே டைம் சரியாக இருந்தது. 2 மணி வரைக்கும் ஷார்ட் வைக்கவே இல்லை நான். ஆனால் சாயந்தரம் 7 மணிக்கு டோட்டலாக பேக்கப் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு ஸ்பீடு போனதுக்கு காரணம் இந்த 3 கேமரா யூஸ் பண்ணது. இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. 3 கேமரா ஒரே கேமராமேன் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதனால தான் சில நேரங்களில் ஃபோக்கஸ் போச்சு, அந்த கம்ப்ளைண்ட்லாம் நிறைய இருந்தது. எனக்கு வேறு வழி இல்லை. நான் வந்து கேமரா ஆன் பண்ணிவிட்டு அது ஃபோக்கஸ் பார்ப்பேனா, இல்லை இங்கே கையில் ஸ்கிரிப்ட் இருக்கும், ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு ப்ராம்ப்ட் படிக்கணும், அது ஒரு வேலை இருக்கும். அதுக்கு இடையில் திடீர்னு ஏதாவது லைட் ஏதாவது இறங்கிடுச்சு, இல்லை லைட் ஏதாவது ஒன்று கட் ஆகிடுச்சு, யாராவது கிராஸ் பண்ணும்போது இல்லை ஒயரை தட்டி விட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இது எல்லாமே எனக்கு பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன். 13 வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. மீண்டும் அடுத்த சீசனுக்காக ரொம்ப ஆவலாக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. அடுத்தடுத்த சீசன்கள் நிறைய செய்வோம். அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய வீடியோக்களும் போட போகிறோம். நம்ம வெறும் இந்த பாலா vs பாலா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மற்ற வீடியோஸும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோங்கிறது இப்போ வரைக்கும் அது நிச்சயமாக தெரியாது. ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருப்போம். ஸோ மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.